எப்பப்பெல்லாம் பகுத்தறிகிறோமோ, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, எப்படி உலகத்தின் பாவத்தை ஒரு மனிதன் சுமக்க முடியும், எப்படி செங்கடல் அப்படி பிளக்க முடியும், அப்படிலாம் நீங்கள் பகுத்தறிந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட எந்த ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமை பிரசங்கம் பண்ணும் போதே வழங்குது. வியாதியா இருப்ப கர்த்தரோட நோக்கம் இல்லைன்னு விசுவாச்சான்னா அந்த நிமிடமே அவன் சுகமாயிருவான். ஆனா விசுவாசத்தை குலைக்கக்கூடிய, விசுவாசம் செயல்படப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா குற்ற உணர்வு, அவமானத்தின் உணர்வு. அவர் உங்களை கழுவி இருக்கிறார், அவர் உங்களை சுத்தி இருக்கிறார்ன்றா உங்களால் சுகத்தை பெறுவதற்கு ஒரு தடையும் கிடையாது அர்த்தம். தடை முற்றிலுமாக நீக்கப்பட்டது. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக அத்தனை அற்புதங்களையும் அத்தனை சுகத்தையும் பெற முடியும். போன வாரத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் பேசி வருகிறோம். God of miracles. தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நான் அற்புதங்களை விசுவாசிக்கலை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது, கிறிஸ்தவனாகவே வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு அற்புதத்தை விசுவாசித்தபடியனால தான் ஆரம்பிக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார்னு விசுவாசிக்கிறோம். இயேசு உலக மக்களுடைய அத்தனை பாவங்களையும் சுமந்தார்னு விசுவாசிக்கிறோம். இதுவரையும் பிறக்க போகிற அத்தனை மனிதனுடைய பாவத்தையும் சுமந்தார்னு விசுவாசிக்கிறோம். பாவத்தை சுமந்தார்னு விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நரகம் சென்று பாவத்தை முற்றிலுமாக அங்கே விட்டு 3வது நாளிலே லிட்டரலாக உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். இவை அனைத்தும் மனித பகுத்தறிவுக்கு உட்படாத காரியம். ஆனால் அவைகளை விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதத்தை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் அற்புத விதமாக மறுபடியும் பிறக்க முடியும். உலகத்திலே மிகப்பெரிய அற்புதங்கிறது ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறது. சுகமாகிறதை பார்க்கலும் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறது தான் மிகப்பெரிய அற்புதம். பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார்ன்றிருக்கு. அப்படி டெட்டாக இருந்த நம்மை அப்படியே மறுபடியும் பானகனாக புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையே அற்புதம். அற்புதத்தை நம்பலை அப்படின்னா நீங்கள் பைபிளை படிப்பதற்கான ஒரு தகுதி இழக்கிறீர்னு அர்த்தம். என்ன, வேதம் முழுவதும் அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது. அற்புதம் இல்லை என்றால் வேதமே கிடையாது. வேதம் முழுவதும் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் அது அற்புதத்தை குறித்து பேசுகிறது. அற்புதத்தை குறித்து பேசுறதுனால வேதம் முழுக்க அற்புதமாக இருக்கிறது. மனோவா அவருடைய மனைவி முதிர் வயதாச்சு, பிள்ளை பெறுவதற்கான தகுதி இழந்துட்டாங்க. கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவானவர் வர்றார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து பிள்ளை பிறக்குன்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே அந்த பிள்ளை பிறப்பதற்கான மாம்சீகமான தகுதி இழந்துட்டாங்க. 2 பேருமே வயசாயிருச்சு, இவங்களுக்கும் வயசாயிருச்சு, பிள்ளை பெற முடியாது. அப்போ கேட்குறாங்க, எப்படி பிள்ளை பிறக்கும், உங்களுடைய பேர் என்ன, நீ சொல்கிறீங்களா, சொல்கிறாள் யார்? எப்போவுமே ஒரு காரியத்தை நீங்கள் ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கல, சொல்கிற செய்தியை பார்க்கலும் சொல்கிறவர் தான் முக்கியம். அது யார் சொல்கிறாங்க அதான் முக்கியம். நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். சொல்கிற ஆளை பொறுத்து தான் செய்திக்கு தரம் இருக்கிறது. அவங்க கேட்குறாங்க, நீ யார், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாரு, என் பேரை கேட்பானேன் அது அதிசயங்கிறாங்க. அதிசயம்னா அதிசயமான செயல்களை செய்கிறவர் ஆண்டவரே சொல்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சகல அதிசயங்களும் செய்ய வல்லவர். ஆனால் அதிசயங்கள் செய்ய வல்லவர். ஆனால் நம்முடைய சுய விருப்பத்தை தாண்டி, நம்முடைய சுயாதீனத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டார். நீங்கள் அதை விரும்பலை, அதை எதிர்பார்க்கலை, அதை விசுவாசிக்கலை, அதற்கு நம்ம ஆயத்தமாக இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது அவருக்கு கடினமாக இருக்கும். அவரால் முடியும், நமக்கு செய்வதற்கு கடினமாக இருக்கும். நம்ம மார்க் 6 சொல்கிறது, அங்கே அவரால் பலத்த அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிட்டு இருக்கு. செய்ய விரும்பலன்னு சொல்லலை, அவரால் அங்கே பலத்த அற்புதங்கள் செய்ய முடியல. ஏன், அந்த அட்மாஸ்பியர் வந்து அற்புதத்தை செயல்படுத்துவதற்கேற்ற ஒரு அட்மாஸ்பியர் சூழ்நிலை இல்லை. மத்தேயு திருப்புவோம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் திருப்புவோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது. இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அற்புதம் மத்தேயு 9, மார்க் 2, லூக்கா 5, இது 3லுமே இந்த அற்புதம் இருக்கிறது. அதாவது சினாப்டிக் காஸ்பல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு போக சுவிசேஷம். மத்தேயு, மார்க், லூக்கா 3லுமே இந்த சம்பவம் இருக்கிறது. 3 சம்பவத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு சில காரியங்களை அவர்கள் காமிக்கிறார்கள். வாசிப்போம். மத்தேயு 9, 1ஆம் வசனம்.
அப்பொழுது ஒரு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு திமிர்வாதக்காரன்னா பேரலைஸ்டு, அதாவது கைகால் வழங்காதவன், பேரலைஸ்டு. அவனை கொண்டு வருகிறார்கள். நடக்க முடியாதவனை 4 பேர் கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார்கள். அவன் முற்றிலும் நடக்க முடியாதவன், ஆனால் அவன் முற்றிலும் சுகமானவனாக போகிறான். அவனை கையிலாக கொடுத்துட்டு போல அவனே எழுந்து நடந்தான் இருக்கு. அவன் பேரலைஸ்டுன்னு பைபிள் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? திமிர்வாதக்காரன்கிறத விசுவாசிக்கிறீங்களா? அவன் முற்றிலுமாக எழுந்து நடந்தான் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அதான் முக்கியம். மார்க்கு போவோம். மார்க் 2 1ஆம் வசனத்திலிருந்து. மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு அற்புதம் நடந்ததை அறிந்து அவரை தேடி ஜனங்கள் வருகிறார்கள். ஜனங்கள் எப்படி வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு, அந்த வாசலை கூட தொட முடியாது, வாசலுக்கு முன்ன கூட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு ஜனத்திரள் இருக்கிறது. அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார்ன்னு இருக்கு. வீடு முழுக்க ஆட்கள், வீட்டுக்கு வெளியே வாசலை தாண்டி ஆட்கள் இருக்காங்க. அவர்களுக்கு வசனத்தை போதிக்கிறார். ஏன் வசனத்தை போதிக்கலாம் கவனிங்க. இதில் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன் வசனத்தை போதிக்கிறார் என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கு. தேவன்கிட்ட ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால் விசுவாசம் மஸ்ட், கட்டாயம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் கட்டாயம் விசுவாசத்தினால தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் வசனத்தை கேட்கறதுனால தான் வருகிறது. அவர் வசனத்தை போதிக்கிறார். வசனத்தை போதிக்கும் பொழுது அங்கே அதுக்கப்புறம் அற்புதங்கள் நடக்குது கீழே. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இந்த இருதயங்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள் போட்டிருக்கு. உண்மையாகவே அவர்கள் இருதயத்தில் பகுத்தறிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லிருக்கு. அது ரீசனிங் பண்ணுறாங்க. அதாவது எப்பப்பெல்லாம் பகுத்தறிகிறோமோ, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, எப்படி உலகத்தின் பாவத்தை ஒரு மனிதன் சுமக்க முடியும், எப்படி செங்கடல் அப்படி பிளக்க முடியும், அப்படிலாம் நீங்கள் பகுத்தறிந்தீங்கன்னா கர்த்தரிடமிருந்து எந்த ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. அவர்கள் எந்த ஒரு அற்புதத்தையும் பெறலை. ஏன்னா அவர்கள் எல்லா காரியத்தையும் எப்படி பார்க்குறாங்கன்னா பகுத்தறிகிறார்கள். அதாவது பகுத்தறிவே தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு பகுத்தறிஞ்சு பார்க்கணும். கரெக்டாக ரீசன் பண்ணி பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் வேதம் முழுக்கும் இணைந்து போதா, அப்படி நீங்கள் ரீசனிங் பண்ணால் கரெக்டு. நம் மறுரூபமாக்கப்படாத மனதை கொண்டு
இது நடந்திருக்குமா, இது நடக்க வாய்ப்பா, இது இயற்கையாக சாத்தியமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பெறுவதற்கான சாத்தியக்குறை கிடையாது. 4 பேர் வர்றாங்க, 4 பேர் மேலே ஓட்டை பிரித்து கீழே இறக்குறாங்க. கர்த்தர் அவருடைய பகுத்தறிவை கண்டுன்னு சொல்லலை, அவருடைய புத்திசாலத்தை கண்டுன்னு சொல்லலை, அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்குறாங்க. பரவாயில்லையே புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லலை, அவருடைய விசுவாசத்தை கண்டுன்னு இருக்கு. கர்த்தர் அவனை சுகமாக்குறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. படுக்கையில் சுமந்து கொண்டு வந்த ஒரு மனிதன் அவனை சுமந்த படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறான். சூழ்நிலை அப் அண்ட் டவுனாக மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, இப்பொழுது இருக்க சூழ்நிலை வேற. காரியம் தலைகீழாக மாற்றப்படுகிறது. ஏன் மாற்றப்படுதுன்னு சொல்லி தான் பார்க்க ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். பாஸ்டர் எனக்கு தெரியுமே, நிறைய காரியம் தெரியாத காரியங்களையும் சொல்லுவேன். நிறைய பேர் தெரியறதுனால தான் பிரச்சனை. காரியங்கள் தலைகளாக மாற்றப்படுகிறது, அற்புதம் நடக்குது. கீழே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் எத்தனை வருஷமாக திமிர்வாதக்காரனாக இருந்தான்னு தெரியல, எத்தனை வருஷமாக நடக்க முடியாமல் இருந்தான், எத்தனை வருஷமாக கட்டிலே கிடந்தான்னு சொல்லலை. பேரலைஸ்டாக இருந்தோம்னா ரொம்ப கஷ்டங்க. பேச்சு வராது, கை கால் வராது. எப்போவுமே உங்களுக்கு இன்னொரு ஆளுடைய உதவி இருக்கும். உதவி செய்கிறவங்களுக்கும் நீ உபத்திரமாக இருப்பீங்கன்னா, பேரலைஸ்ட் ஆகிட்டோம்னா உங்களை நடக்க வைக்க முடியாது, கஷ்டம். அவன் எத்தனை வருஷமாக இருந்தான்னு சொல்லலை. அவன் வியாதியாக இருந்த நேரத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டார்னு சொல்லலை. கர்த்தர் எப்போ மகிமைப்படுகிறார்? சுகமாகும் போது தான் மகிமைப்படுகிறார். நாம் வியாதியில் இருக்கும்போதோ, கடலில் இருக்கும்போதோ, கஷ்டத்தில் இருக்கும்போது கர்த்தரோட நாம மகிமைப்படாது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ, சுகம் ஏற்படுகிறதோ, விடுதலை ஏற்படுகிறதோ, அப்போ தான் கர்த்தரோட நாம மகிமைப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை குறித்தும் அப்படித்தான் இருக்கணும். நான் இப்படி பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லணும். இப்படி நடந்துருச்சே, சர்ச்சுக்கு முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் இருக்கணும், ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படி சொல்லணும். கையில் ஊதி சொல்லுங்க, கர்த்தாவே இதுவரை நான் கண்டிராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னை காண செய்யும். நீ காண செய்வதற்கு நீ வல்லமை உள்ளவராய் இருக்கிறே. ஆமேன், ஆமேன். அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் நான் விசுவாசிக்கும் பொழுது காரியங்களை காண முடியும். லூக்கா போவோம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலிலேயா யூதேயா நாடுகள் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. மற்றதில் இல்லாத ஒரு விளக்கம் இங்கே இருக்கும். இந்த 17 இருக்கும். மற்ற 2லையுமே இது இருக்காது. மற்றதில் என்ன சொல்லப்பட்டிருக்கார்? ஒரு அற்புதம் நடக்குது. ஜனங்கள் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. வீட்டு வாசல் பக்கம் கூட யாரும் வர முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது. இங்கே சொல்லுகிறது, வந்திருந்தவங்கெல்லாம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு நிறைந்து இருக்கிறதுன்னு இருக்கு. யூதேயா நாடுகளில் சகல கிராமங்களிலிருந்து இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்துருந்தார்கள். வந்தவங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. வந்தவங்கள்லாம் பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் போட்டிருக்கு. நியாயசாஸ்திரிகள் தமிழில் போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்தா டாக்டர்ஸ் ஆஃப் லான் இருக்கு. டாக்டர்ஸ் ஆஃப் லான்னா அவங்களாம் MBBS படித்தவங்க கிடையாது. டாக்டர்ஸ் ஆஃப் லான்னா இப்போது டாக்டர் சோன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் டாக்டரேட் தியாலஜியில் படிச்சிருக்காரு, அவர் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் படிச்சிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா. இவங்கெல்லாம் டாக்டரேட் முடித்தவங்க, டாக்டர்ஸ். எதில் டாக்டரேட் முடித்தவங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் டாக்டரேட் முடித்தவங்க. நியாயப்பிரமாணத்தில் PhD பட்டம் வாங்கினவங்க இவங்கெல்லாம். அவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. உள்ளே உட்காந்துருக்கும் பொழுது கேட்குறாங்க, எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிற சகல பட்டணங்களிலும் சகல கிராமங்களிலிருந்து வந்த பரிசேயரும். ஃபுல்லாக எதில் வந்தாங்க தெரியல, பணக்காரங்க எல்லாம். பரிசேயர்கள் பெரும்பாலும் ரிச்சான ஆட்கள். கழுதையில் வந்தாங்களா, மாட்டு வண்டியில் வந்தாங்களா, குதிரை சாரட்டில் வந்தாங்க தெரியல. பார்க்கிங் லாட்டும் ஃபுல்லாக இருந்திருக்கும். உடம் ஃபுல்லாக இருக்கிறது. அப்பொழுது
பிணியாளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளுகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. இங்கே தமிழில் பிணியாளுகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு இருக்கு. இங்கே ஆங்கில பைபிளில் பிணியாளுகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டுன்னு சொல்லலை, அவர்களை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? பிணியாளிகளும் சொல்லலை, அவர்களை சுகமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஏன் கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று? இங்கே அவர் உபதேசித்து கொண்டிருந்தான் இருக்கு, இன்னொரு சுவிசேஷத்தில் படித்தா அவர் போதித்து கொண்டிருந்தான் இருக்கு, ஒரு இடத்துல டீச் பண்ணான்னு இருக்கு, ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணான்னு இருக்கு. அவர் டீச் பண்ணுறார், ப்ரீச் பண்ணுறார். அவர் டீச் பண்ண பண்ண, அவர் ப்ரீச் பண்ண பண்ண சுகமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்படி கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பொழுது எத்தனை பேர் சுகமானாங்க? எத்தனை பேர் சுகமானாங்க? இந்த வசனம் வர ஒரு ஆள் கூட சுகமாகலை. இதுவரைக்கும் ஒருத்தன் கூட சுகமாகலை. கர்த்தருடைய பிணியாளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்றா? விளங்கிட்டு. இந்த வல்லமைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வல்லமை தான் அற்புதங்கிற வார்த்தை, டூனமிஸ்ங்கிற வார்த்தை படித்தோமா போன வாரம். அதாவது அற்புதத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டூனமிஸ். இங்கே பிணியாளை குணமாக்கக்கூடிய டூனமிஸ் விளங்கிற்று. டூனமிஸ்னா அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை, சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒருத்தம் கூட சுகமாகலை. இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போனீங்க, நானும் பெந்தகோஸ்தக்காரன் தான் சொல்ல வேண்டியது சில நேரத்தில். பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போனோம்னா பவர் 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 பவர், வல்லமை 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 இறங்குது, வல்லமை வல்லமை சொல்கிறாங்க இல்லையா? கரெக்டு. பவர் 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 பவர். எதுக்கு பவர்? இங்கே சொல்லுது அவர்களை குணமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு இருக்கு. பவர் அவசியமா? அவசியம். கர்த்தருடைய பவர் இல்லைன்னா சுகமாக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமைகள் என்றால் அற்புதங்கள் நடக்காது, சூழ்நிலைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் மாறாது. அவங்க பவர் பவர் பவர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மன்னு ஒருத்தன் விழுந்துடணும், அப்படி புல்லரிக்கிற மாதிரி இருக்கணும், பவர் அப்படி, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ண 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 கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு வந்தவன் ஒருத்தன் கூட சுகமாகலை. ஏன் சுகமாகலைன்னா, வந்து உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய ஒருத்த மனதில் கூட சுகத்தை குறித்த ஒரு அறிவும் கிடையாது. வந்து உட்காந்துருந்தான். அந்த வீடு முழுக்க ஆட்கள், வீடு முழுக்க ஆட்கள், வாசலுக்கு முன்னாடி வர ஆட்கள், அவங்களுடைய மனதில் சுகமாக வேண்டும், சுகம் கர்த்தர் கொடுப்பார் என்பது குறித்த ஒரு அறிவு கூட கிடையாது. வந்திருந்தவங்களாம் யாரு? பரிசேயர்கள், நியாயசாஸ்திர டாக்டரேட் படித்தவங்க. எப்படி கேட்டிருப்பான்? குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இந்த ஆள் மெய்யாவே மேசியா தானா, இந்த ஆளை நம்பலாமா, இவரால் அற்புதம் செஞ்சது உண்மைதானா, இவர் குருடனை சுகமாக்குனது உண்மைதானா, குஷ்டரையை சுகமாக்குனது உண்மைதானா என்று செக் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கான். ஆஹா இப்படி எல்லாரும் இருந்தானா எப்படிங்க பிரசங்கம் பண்ண முடியும்? ஆனால் அவர் பண்ணியிருக்கிறாருங்க. ஒருத்தங்க கூட கேட்குற மூடில் இல்லை, ரிசீவ் பண்ணுற மூடில் இல்லை, அத்தனை பேரும் குறை சொல்கிற மூடில் உட்காந்துருக்கான். வீட்டில் இருந்தால் ஒருத்தங்க கூட விசுவாசி கிடையாது, அத்தனை பேரும் அவிசுவாசிகள். அற்புதத்தை விசுவாசிக்கல, அற்புதத்தை எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை பாருங்க, அவர்களை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவன் எதிர்பார்க்கல, அவன் விசுவாசிக்கல, ஆனால் அவர்களை குணமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல பிரசன்ட் ஆச்சுன்னா பிரசன்ட் ஆச்சு. ஏன் பிரசன்ட் ஆச்சு? பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அந்த வல்லமை ரிலீஸ் ஆகுதுங்க. வந்தவன் யாருங்க? பரிசேயங்க, குறை சொல்றவங்க, குற்றம் பிடிக்கிறவங்க, முறுமுறுக்கிறவங்க. நீங்க குறை சொல்றவன், குற்றம் பிடிக்கிறவன் இருந்தீங்கன்னா நிச்சயமா கசப்புள்ளவனா இருப்பீங்க. நீங்க கசப்புள்ளவனா இருந்தீங்கன்னா கட்டாயம் வியாதி இருக்கும். அதனால தான் தமிழில் பிணியாளிகள்னு போட்டிருக்கு, மூல பாசையிலும் சரி எப்படி போட்டிருக்கோம் அவர்களையும் போட்டிருக்கணும். அப்படின்னா அந்த வந்த அத்தனை பேரும் வியாதியஸ்தன், வந்த அத்தனை பேருக்கும் வியாதி இருந்துச்சு. ஆனால் சுகத்தை குறித்த அறிவு அவனுக்கு ஒருத்தனு கூட இல்லை, ஒருத்தன் கூட சுகமாகலைங்க. பிணியாளை குணமாக்கத்தக்க வல்லமை அவர் இருக்கிறார், அவரை சுற்றி இருந்துச்சுன்னு சொல்லலைங்க. அந்த இடத்துல அப்படி பிரசன்ட் ஆகுது. ஒவ்வொருத்தர் மேலேயும் குணமாக்கக்கூடிய வல்லமை தொடுதுங்க அவங்கள. அவங்க வியாதியிலேருந்து வெளியே வரக்கூடிய வல்லமை தொடுது, அவங்கள டச் பண்ணுது, அவங்களுக்கு முன்ன பின்ன எல்லா பக்கத்துக்கும்
எல்லாத்துக்கும் வல்லமை இருக்கிறது. அவனுடைய இருதயத்தை சுகமாக்க முடியும், அவருடைய சிந்தையை சுகமாக்க முடியும், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனால் யாராச்சும் சுகமானார்களா? ஒருத்தன் கூட சுகமாகலைங்க. ஒரு மனிதன் கூட சுகமாகலை. அன்னைக்கு அவன் சுகமாயிருந்தான்னு வச்சுங்களேன், அவன் இருந்தான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜபாலயம் இல்லைப்பா, ஒவ்வொரு ஜபாலயத்தில் டாக்டரேட் படித்தவங்க அந்த ஜபாலயத்தில் போய் சுகத்தை கொடுத்து பேசியிருக்கலாம். அந்த சுகமாகலை. சுகமாகலைங்கிறதுனால அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் ஒருத்தன் கூட சுகமாகலை. அவனை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா? விடுதலையாவது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சா? கர்த்தர் இருந்தாரா அந்த இடத்துல? சுகமானானா? சுகம் ஆகலை. ஒரு பெரிய காஸ்பல் மீட்டிங் போகிறோம், நூற்றுக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க. ஒரு பில்லிகிரகா மீட்டிங்லாம் போங்கே பென்னிகின் போன்ற ஆட்கள் கூட்டத்தில் லட்சத்தில் கூடுறாங்க. லட்சத்தில் கூடும்போது 100 பேர் ரட்சிக்கப்படாமல் போகிறான். நீங்கள் காஸ்பல் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா மக்களை ரட்சிக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை இங்கே விளங்கும். நீங்கள் எதை பிரசங்கம் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற வல்லமை இங்கே ரிலீஸ் ஆகுது. மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்குது. ஒரு 100 பேர் ரட்சிக்கப்படாமல் வீட்டுக்கு போகிறான். அப்போ அவனை ரட்சிப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவனை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம். அவனை அந்த மரித்த ஆவியிலிருந்து விடுதலையாக்குவது கர்த்தருடைய சித்தம். அவனை புது சிருஷ்டியாக்குவது கர்த்தருடைய சித்தம். தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பது கர்த்தருடைய சித்தம். அந்த வல்லமை ரிலீஸ் ஆச்சு, அவை அதை அனுபவிக்காமல் போகிறான். அதே போல தான் இங்கே அவர்களை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மனுஷன் சுகமாகறான். இவன் ஒருத்தனும் சுகமாகலைங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மனிதன் சுகமாகறாங்க. அந்த ஒரு மனிதன் சுகமானதை குறித்து உனக்கு சந்தோஷம் இல்லைங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. அவனும் சுகமாகலை. ஒரே ஒருத்தன் வந்து சுகமாயிட்டு போனான், அவனை குறித்து உனக்கு சந்தோஷம் இல்லை. அவர்கள் வந்த வண்ணமாகவே போகிறார்கள். அது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய விருப்பமா? கிடையாது. இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வந்து நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன். இங்கே கதை சொல்கிற கிடையாது. எந்த டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாபிக் ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறோம். சுகம்னா சுகத்தை குறித்து பேசுவோம், செழிப்புனா செழிப்பு குறித்து பேசுவோம், குடும்பம்னா குடும்பத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறோம், கர்த்தருடைய தயவை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னார். இப்போ கர்த்தருடைய நாமத்தில் தான் இங்கே கூடியிருக்கோம், அப்படித்தானே? அப்போ இங்கே யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கும் பொழுது, கர்த்தர் இங்கே வரும் பொழுது மக்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாரா? நீ சொல்லுவோம் சில, ஐயோ சொல்லியிருந்தீங்கன்னா எடுத்து வந்துருப்பேனே, ஒரு வார்த்தை வீட்டில் இருக்குங்க சொல்லித்தானே எடுத்து வந்துருப்பேன். அப்படி சொல்லலை. அவர் வரும்போதெல்லாம் வல்லமையோட பிரசன்ட் ஆகிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன விளங்குது? உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமை பிரசங்கம் பண்ணும் போதே விளங்குது. அது ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வியாதியில் இருப்பு கர்த்தருடைய சித்தம் இல்லை, வியாதியாக இருப்ப கர்த்தருடைய நோக்கம் இல்லைன்னு விசுவாச்சான்னா அந்த நிமிடமே அவன் சுகமாயிருவான். இதுக்கு அவன் வந்து ஹீல் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் சுகமாயிருவான். ஏன்னா அந்த வல்லமை அவனை டச் பண்ணுது. நான் சொன்னது புரியுதுங்களா? அற்புதம் சுகமாக்கக்கூடிய அற்புதம் சுகமாக அவர்களை குணமாக்கத்தக்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஆனால் எப்படி கேட்கணும்? எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு கேட்கணும். அப்போதான் அற்புதம் நடக்கும். கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆச்சரியமா இயேசு பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணதை பார்த்து ஒரு அம்மாலாம் சொல்லுது, ஐயா நீ பால் குடிச்ச அந்த மார்பகம் பாக்கியம் உள்ளதையாங்குது. அப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தனும் அல்லேலூயா ஆமென் சோத்திரம் பிரேஸ் தி லார்ட் சொல்லலை. எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனும் சுகமாகலை. அத்தனை பேரும் அவிசுவாசிகள் உள்ள இருந்த அத்தனை பேரும். இன்னொருத்தன் வரான், ஒரு 4 பேர் வர்றான். 4 பேர் எந்த இடத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லலை. 4 பேர் வந்தாங்கன்னு இருக்கு. 4 பேர் நண்பர்கள் ஒருத்தரை கூட்டுவார். அவருடைய நண்பர்களை கூட்டுவார். நண்பராக இருந்தாரா, பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாரா, 4 பேரில் ஒருத்தர் சொந்தக்காரனாக இருந்தானா சொல்லலை. 4 பேர் ஒரு பேரலிஸ்ட் மனுஷனை கூட்டு வராங்க. எப்படி வந்தாங்க கவனிங்க. ஏன் எதுக்கு வந்தாங்க?
எதுக்கு வந்தாங்கன்னா, மற்ற எல்லா சுவிசேஷத்தையும் பார்க்கும்போது காரியங்கள் விளங்குது. இயேசு செய்த அற்புதங்களை அவங்க கேட்டிருக்காங்க. இப்போது அந்த பெரும்பான்ல சரி வந்து வர்றா இல்லையா, அவரை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட. என்ன கேள்விப்பட்டா? எந்த வியாதியாக இருந்தால் சுகமாக்கிடுவார், தீட்டை இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் போய் தொட்டோம்னா சுகமாகிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கா. இவனும் கேள்விப்பட்டிருக்கான், இயேசு சுகமாக்குறவன் கேள்விப்பட்டிருக்கான். சில திமிர்வாதக்காரனை, சில முடக்குவாதம் உள்ளவர்களை, குருடர்களை, செவிடர்களை சுகமாக்கி இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டோன்னா தன் நண்பனை நேசிக்கிறான். எப்பா இப்படித்தான் போட்டு திமிர்வாதக்காரன் இருந்தாப்பா, பேரலைஸ்டாக இருந்தாப்பா, நடக்கவே முடியலப்பா, கை காலம் கோணிப்பி கடைஞ்சுப்பா, சுகமாயிட்டான்ப்பா, உன்னை மட்டும் அவருடைய மீட்டிங்கில் கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சுட்டு வச்சுக்குவேன், நீ சுகமாயிருவேன். அந்த பெரும்பாலும் சரி 12 வருஷம் கஷ்டப்பட்டாலாம்ப்பா, போன தொட்டு சுகமாயிட்டானா. எனக்கு நல்லா தெரியும்ப்பா, அந்த அந்த சீரப்பணிக்கா பொம்பளையுடைய பிள்ளை பேய் பிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா. எல்லாருமே நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. போனால் பின்னாடி போனால் இயேசு சொன்னார், சுகமாயிட்டாப்பா. நீ ஒன்று மட்டும் இப்படி பேச, இப்படி சுவிசேஷம் சொல்லணும், இப்படி சுவிசேஷம் சொல்கிற ஆளை காணோம். நீ இந்த செத்தா பரலோகம் போவியான்னு கேட்குறாங்க. காஸ்பல் கரெக்டாக சொல்லிக்க, உன்னை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சுட்டேன்னு வச்சுக்குவேன், நீ சுகமாயிருவாய். அதை விசுவாசிருக்காங்க, அதை கேட்டு வர்றான். கீழே வாசிங்க. அவன் எவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு சொல்லலைங்க, எவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு சொல்லலை. காரில் வந்தாங்களான்னு சொல்லலை, அன்றைக்கி கார் இல்லை, மாட்டு வண்டியில் வந்தாங்களா, குதிரை வண்டியில் தூக்கிட்டு வந்தாங்களா, தோல்லையே அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்களா, வச்சு தூக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. சொல்லலை. எவ்வளோ தூரம் தூக்கிட்டு, 4 பேர் கட்டிலேயே தூக்கிட்டு வரேன், எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன், வச்சு தூக்கிட்டு வந்தாங்களாம். வந்து பார்க்கும்போது வீடு முழுக்க இருக்குது. வீடு இருக்க வந்து உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரூட்டு, விஸ்டம் ஃப்ரூட்டு, அது ஞான பழங்கள் உள்ளே இருக்க அத்தனை பேரும். கத்திரவனை பார்த்து சந்தோஷப்படலை. ஏன்னா படிச்சிருக்கான், படித்தது நல்லதுங்க, கட்டாயம் படிக்கணுமா, படிக்கணும். ஆனால் ரொம்ப படிச்சுட்டேங்கிறதுனால நீங்கள் பைபிளை நம்பலைன்னா படித்த முட்டாள் ஐட்டம்னு அர்த்தம். கீழே 18. அப்பொழுது சில மனுஷன் இருக்கும், அங்கே 4 பேர் இருக்கும். அதனால தான் அந்த 3மே படித்தாதான் உங்களுக்கு விளங்கும். 18. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாகவும் வைக்கவும் வகை தேடினார்கள். அவன் ஒரு மிஷனோடு வர்றான், ஒரு வேலையோடு வர்றான். என்ன வேலைன்னா, எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடணும், அவனை அவருக்கு முன்னாடி வச்சிடணும். கொண்டு வந்தால் வீடு முழுக்க கூட்டம், உள்ளேயும் கூட்டம், வாசலுக்கு உள்ளே வாசலே பார்க்க முடியாத கூட்டம். சொல்லியிருப்பான், எப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம், கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. ஏப்பா நாங்கள் 2 மணி நேரமாக காத்திருக்கிறோம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டமாகி போச்சு, நீ முதலேல வந்திருக்கணும் அப்படி கதை பேசுவான். நம்மனா என்ன சொல்லியிருப்போம், நண்பா உனக்கு கொடுத்து வச்சுதா, அவ்வளோதான், எவ்வளோ பிரயாசப்பட்டு உனக்கு உள்ளே கொண்டு போகலான்னு நினச்சோம், சரியில்லை நண்பா, வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லலவே. விசுவாசம் எப்பொழுதுமே பின்வாங்காது. ஏன் சீரப்பணிக்க பெண்களை குறித்து ஆண்டவர் சொன்னார்? விசுவாசம் எப்பொழுதுமே அந்த பெர்சிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கொஞ்ச நாள் விசுவாசம் எதிர்பார்த்தேன், தொடர்ந்து போகும், விடாப்படியாக போயிட்டே இருக்கும். சில என்னை மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, உன்னை பைத்தியக்காரன் சொல்லிட மாட்டாங்களா, நீ உன்னை நீயே ஏமாற்றிக்கிற, இதெல்லாம் சொல்லுவாங்க உங்களே, உன்னையே ஏமாற்றிக்கிற, கொஞ்சம் நீ யோசிச்சுப்பாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் சொல்லலை. வந்தான், பார்த்தான், சுற்றி பார்த்தான், முன்னாடி இடம் இல்லை, பின்னாடி சைடில் இடம் இருக்க மாதிரி சைட்லேயும் இடம் இல்லை, பின்னாடி இருக்கா சின்னாடி இடம் இல்லை, கிழக்கு மேற்கு எந்த பக்கம் இல்லை, மேலே பார்க்குறான். நீங்கள் எல்லாம் கவனிங்க, எப்போவுமே மேலே பார்த்தா ஒரு வழி இருக்குங்க. எப்பப்பெல்லாம் சுற்றி பார்க்கும் வழி இல்லைன்னா எப்பப்பெல்லாம் மேலே பாருங்கள், தேர் இஸ் எ வே, எப்பொழுதுமே ஒரு வழி இருக்கும். மேலே பார்க்குறான், மேலே ஒருத்தருமே இல்லை, சூப்பர்ரா. அவன் சொல்கிறான், டே மேலே இல்லை, நானும் தாண்டா நினச்சேன், மேலே தூக்கிடுவான். அவன் கேட்டிருப்பான், எப்பா மேலே தூக்குனா பரவாயில்ல, தூக்கு, கீழே வந்து செத்தா கூட பரவாயில்ல, அவர் தான் செத்தவர் உயிரோடு எழுப்பாருன்னு இல்லை, ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், தூக்குன்னு இருப்பான். அதாங்க விசுவாசம். விசுவாசம் எப்பொழுதுமே இடரல் அடையாது. என் மக்கள் பாருங்கள், நான் போனேன், என்னை பாஸ்ட்டு வான்னு சொல்லலை, சிரிக்கலை என்னை பார்த்து, நான் அவரை பார்த்து இப்படின்னு அவரை பார்க்காம போயிட்டாரு, நான் இன்னுமே அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன். என் மக்கள் இடரல் அடையதை பாருங்க, அற்பமான காரியத்துக்கெல்லாம் இடரல் இடரலே அடையலைங்க. அவன்
அவ்வளோ தூரம் வந்தால் இடம் இல்லை, உள்ளே போக முடியல. இடர்ல அடையாமல் வேற எப்படி வந்த நோக்கத்தை அடைஞ்சிடணும். அதான் விசுவாசம். மேலே போகிறான், அது யார் வீடுன்னு தெரியல, எப்படி ஏறினான்னு தெரியல, படி இருந்துச்சா ஏனியை போட்டானா என்ன ஒன்றும் எந்த தகவலும் சொல்லலை, மேலே ஏறிட்டான். ஓட்டை பிரிக்கும் போது கீழே இருக்கலாம் விஐபிஸு தூசி விழுந்திருக்கு மேலே. ஏற்கனவே வெறுப்போடு கேட்டுட்டு இருக்கான், ஃபுல்லாக தூசி விழுந்து கீழே இறக்கும் பொழுது ஏசு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பாருங்க. என்ன கீழே இருக்கிற ஒருத்தனை பார்த்து கூட சந்தோஷம் கிடையாது, அவர் பிரசங்கம் பண்ணி தான் இருக்கிறது. ஆனால் அவங்கள பார்த்து சந்தோஷம் இல்லை. ஒரு மனிதன் மேலேருந்து இறங்கும் போது அவன் விசுவாசத்தை கண்டுன்னு இருக்கு. கர்த்தர் எப்பப்பெல்லாம் விசுவாசத்தை பார்க்குறாரோ அவர் இருதயம் சந்தோஷப்படுது. யாருடைய விசுவாசத்தை கண்டு? 5 பேர் மட்டும் இல்லை, இவனுடைய விசுவாசத்தை கண்டு. இவனை தரதரம் இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லல, சில பாருங்க தரதரம் இழுத்துட்டு வந்தாங்க, அவனை இப்போ வம்படியாக கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலை. அவன் விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய விசுவாசத்தை கண்டு. கர்த்தர் எதை கண்டார்? விசுவாசத்தை கண்டுன்னு இருக்கு. கர்த்தர் எதை எம்பசிஸ் பண்ணுறாரோ அதை எம்பசிஸ் பண்ணணுங்க. விசுவாசம் நல்லா கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபையினால தான் சுகமாக்கக்கூடிய வல்லமை ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கவனா தகுதியை பார்க்கல, இவன் நல்லவனா உத்தமனான்னு பார்க்கல, கர்த்தருடைய கிருபை ரிலீஸ் ஆகுது. ஆனால் அவர் எதை வலியுறுத்துகிறார்? என்னுடைய சித்தம் சொல்லலை, என்னுடைய சித்தம் இருந்தா சித்தத்தை வலியுறுத்தலை. சித்தமா சுகமாக்க ஒரு கர்த்தருடைய சித்தமா சித்தம், என்னுடைய வல்லமை அதையும் வலியுறுத்தலை. எதை வலியுறுத்துகிறார்? விசுவாசத்தை வலியுறுத்துகிறார். விசுவாசம் மட்டும்தான் அற்புதம் செயல்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு விசுவாச மண்டலத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், விசுவாசமும் அந்த வல்லமை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ நடக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, லேபுக்கு போயிருப்பீங்கள்ல, 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் இந்த உப்பு கலர் உப்புலாம் கொடுப்பாங்க இல்லைங்க, படிக்கலையா? எக்கனாமிக்ஸா, ஹிஸ்ட்ரியா? சரி, கெமிஸ்ட்ரி போச்சுங்க. கெமிஸ்ட்ரின்னா 2 உப்பு கொடுப்பாங்க. இந்த 2 உப்பு தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றா சேர்க்கணும் போது கலர் மாறும், சிலது நுறையாக வரும். ஏன்? ரியாக்ஷன் நடக்குது. வல்லமை தனியாக இருக்கிறது, விசுவாசம் தனியாக இருக்குதுன்னா ரியாக்ஷன் நடக்காது. வல்லமையும் விசுவாசம் மிங்கிள் ஆகும் பொழுது அங்கே சுகமாக்கக்கூடிய வல்லமை அப்படியே அவனுக்கு ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து வந்தான், விசுவாசத்தோடு தான் வந்தான், அங்கே சுகமாக்கக்கூடிய வல்லமை வந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வந்தது என்னதென்றால் விசுவாசம் ஒன்று தான் அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மக்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்து கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நீ சுகமாயிருவே, கர்த்தருடைய வல்லமை இருந்தால் சுகமாயிருவே. நாம் வல்லமையான தேவ மனிதர்களை தேடிப்பாயி அங்கே வல்லமை இப்போ நீ இருந்துச்சுன்னா சுகமாயிருவே. வல்லமை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் வல்லமை வருதுங்க. எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டே சுகமாயிருக்காங்க தெரியுமா? வெறும் பிரசங்கத்தை கேட்டு சுகமாயிருக்காங்க. ஏன்? நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போதெல்லாம் உங்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை ரிலீஸ் ஆகுதுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை ரிலீஸ் ஆகுது. அவன் எந்த பைபிள் காலேஜும் போலங்க, சிம்பிள் ஃபெய்த்து. பலரை சுகமாக்கி இருக்கிறாரு. உன்னை கொண்டு இவங்க வச்சிட்டோம்னா கட்டாயம் சுகமாக்கிடுவார். இன்னும் மேலேருந்து அவன் சந்தோஷத்தோடு கீழே இறங்கும்போது கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுது. ஏன்னா விசுவாசத்தோடு இறங்குறான். விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. அங்கே இருக்கிற ஒரு மனிதனை கூட அவரால் சுகமாக்க முடியலை. நல்லா கவனிங்க, அவர் எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர்கிட்ட ஒன்று எடுத்தால் தான் சந்தோஷப்படுவார். நம்ம எப்போ சந்தோஷப்படுவோம்? நம்மகிட்ட எவனாச்சும் நம்மளோட ஒன்று கொடுத்தா சந்தோஷப்படுவோம். அவர் எப்படின்னா அவர்கிட்ட எவனாச்சும் ஒன்று எடுத்தான், அவருடைய பாரத்தை எவனாவது குறைப்பானான்னு பார்க்குறாரு. இவ்வளோ பாரத்தோடு வர்றானே எடுக்க மாட்டியான்னு பார்க்குறான். அவனை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை. ஒருத்தன் வர்றதை நினச்சி கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. வாசிப்போம் 20:19 வாசிக்கிறேன். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டு மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவனுடைய மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த நோக்கத்தோடு வந்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டான். அவருக்கு முன்னாடி வைக்க நினைச்சான், வச்சிட்டான். 20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற. இங்கே தான் மனுஷனேன்னு இருக்கு, மத்தையிலையும் மார்க்கலையும் மகனேன்னு இருக்கு.
இங்கே மனுஷன்ட்டு மகனேன்னு சொன்னாரா, மனுஷனேன்னு சொன்னாரா தெரியல. ஆனால் அங்கே மற்றதுலேயும் மகனேன்னு தான் இருக்குது. நம்ம அப்படியே படிச்சிடுவோம். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். கீழே இறக்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உள்ளே இருந்த டாக்டர்ஸ் பரிசேயர்கள்லாம் கோவப்படுறான். பாவங்களை மன்னிக்க இவன் யார்? தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? என்ன பாவங்களை தேவன் ஒருவர் தான் மன்னிக்க முடியும். ஏன்னா இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். பாவங்களை இவருக்கு தெரியாதா தேவன் ஒருவர் தான் மன்னிக்க முடியும்ண்டு? அப்படின்னா இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோடனே ஆச்சரியப்படுறான், அதிர்ச்சி அடைகிறான். அந்த கீழே இருந்தவன் அவன் மட்டும் இல்லைங்க, மேலே போய் 4 பேர் இருந்தான் தெரியும் பார்த்தீங்களா, அவனும் கேட்டிருப்பான், மகனே உன் பாவங்கள். அவனுக்கும் அதிர்ச்சியமாக இருக்கும். என்னடா மகனே, நீ சோமானேன்னு சொன்னாதான் அதுக்கு தான் கூட்டு வந்தோம். அவன் எது கூட்டு வந்தோம்? பாவம் மன்னிக்கப்படா கூட்டு வந்தோம். அவனை எது கூட்டு வந்தோம்? சோமாதானே கூட்டு வந்தோம். இவர் என்ன சொல்கிறாரு? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறாரு. இவர் பாவம் மன்னிப்பு கொடுக்குற பிரச்சனை யாராக இருப்பாலும் நினச்சிருப்பான் இருக்கான். அவன் தப்பா கட்டமானு. அவர் வந்தது என்னதுங்க? சுகத்துக்காக வர்றான். வாசிங்க 1 யோவான் திருப்போம். ஆண்டவர் சொன்னார்னா ஞானம் இல்லாமல் சொல்ல மாட்டாருங்க. ஆண்டவர் சொன்னார்னா காரியங்கள் எப்படி செயல்படுகிறது, காரியங்களை சாத்தியமாக்குற காரணி என்ன என்று ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர். அது மட்டுமல்ல, தேவன் இவர். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இவன் என்ன நினச்சி வந்தான்? கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சா சுகமாயிடுவான். கொண்டு போனாங்களா? வச்சாங்களா? சுகமானானா? இல்லை, இது வரைக்கும் ஆகலைங்க. நீங்கள் கிளைமேக்ஸை பேசக்கூடாது. இப்போ தான் கடைசி சீன் அது. கொண்டு போனாங்களா? கொண்டு வந்தாங்க. வச்சாங்களா? வச்சாங்க. கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்ட. கர்த்தருடைய வல்லமை அவன் படிச்சு சுகமானானா? சுகமாகலை. இதுவரையும் சுகமாகலைங்க. அவங்க நினச்சது என்னது? பவர் வந்தால் போதும், பவர் டச் பண்ணால் போகும், ஆனால் சுகமாகலை. ஏன்னா விசுவாசம் மட்டும்தான் தேவனுடைய கிருபைகளை சொந்தமாக்குது. ஆனால் விசுவாசத்தை தடை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னது என்றால் குற்ற உணர்வு. குற்ற உணர்வு, நம்ம தவறு செய்திருக்கிறோமோ, பாவம் செய்திருக்கிறோமோங்கிற குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னதான் விசுவாசிக்க நினைச்சாலும் குற்ற உணர்வு விசுவாசத்தை கேன்சல் பண்ணிடும். இவன் விசுவாசத்தோடு தான் வந்தான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குன்னு இவருக்கு தெரியும். நீங்கள் எப்பப்பெல்லாம் குற்ற உணர்வு இருக்கிறீங்களோ, அவமானத்தின் உணர்வு இருக்கிறீங்களோ, விசுவாசத்தை இதை அண்டர்மைன் பண்ணிடும். அப்படியே மட்டம் தட்டி விட்டுரும். கீழே வாசிப்போம். அதனால் சொல்கிறாரு, நம்முடைய இருதயமே நம்மை தேவன் குற்றவாளிகளை தீர்த்தாருன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன யாருக்குமே தெரியாதுங்கிறீங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. 2 பேருக்கு தெரியும். ஒன்று இயேசுக்கு தெரியும், இன்னும் நமக்கு நல்லா தெரியும். அதில் நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியும் தீர்க்குமானால் தேவனுக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கிற கீழே. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்ததால், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இருதயம் குற்றவாளியும் தீர்க்கலை, நம்ம குற்றப்படுத்தக்கூடிய அந்த பாரத்திலிருந்து நம்ம வெளியே தூக்கி எறிஞ்சிட்டோம். அதில் நம்ம ரிலீஸ் ஆகிட்டோம்னா தைரியம் கொண்டிருந்துன்னு இருக்கு. விசுவாசம் தான் போல்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். விசுவாசம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் சொல்ற, நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். வேண்டிக் கொள்வது எதுன்னா எதையும் பெற்றுக்கொள்ளலாம், எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோடு வந்தாங்க. ஆனால் மனதில் குற்ற உணர்வுக்கு விசுவாசம் தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணலைன்னா நம்ம செஞ்ச தவறுகள் என்ன, எது சரியாக செய்யலை, அதையே நினச்சி தலை குனிஞ்சிட்டே போயிடுவோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை விசுவாசிக்கலை, ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கலை. எல்லாருமே விசுவாசி தாங்க சர்ச்சுக்கு வரோம்.
ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வரோம். இயேசு எல்லாம் அறிந்தவர், காரியம் எப்படி செயல்படும் அறிந்தவர். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை சுகமாக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னதென்றால் குற்ற உணர்வு. இயேசு அந்த பேரலைஸ்டு மேனை, திமிர்வாதக்காரனை சுகமாக்க முடியுமா? முடியும். அவருக்கு அது அவருக்கு இஷ்யூவே கிடையாது. எவ்வளவு வரை வியாதியாக இருந்தாலும் உன்னை சுகமாக்குறது இஷ்யூவே கிடையாது. எது இஷ்யூ? விசுவாசம் தான் இஷ்யூ. ஆனால் விசுவாசத்தை குலைக்கக்கூடிய, விசுவாசம் செயல்படப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா குற்ற உணர்வு, அவமானத்தின் உணர்வு. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ நீ இப்படி இருந்தால் பரலோகம் போவியா, இப்படி இருந்தால் கத்தோட ஜெபத்தை கேட்பா நினச்சிங்க வச்சுங்களேன், கட்டாயம் சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாக பரலோகம் போயிடுவீங்க. நீங்கள் பரலோகமாக மாட்டேன்னு சொல்லலை, அது சீக்கிரத்தில் நீங்கிறோம். இந்த லேசான பத்திரம் டபக்குன்னு போயிடுவீங்க. ஏன்னா இங்கே வாழவே முடியாது உங்களால். ஏன்? உங்களுக்கு விசுவாசம் ஆப்ரேட் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள போன விதை விசுவாசத்தை தூண்டக்கூடிய விதைகள் இல்லை, விசுவாசத்தை சீர்குலைக்கக்கூடிய விதைகள் கட்டையும். அதுதான் கத்த சொல்றான், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இது 2 மார்க் 2 எடுங்க. தரையில் இறக்குறாங்க. இறக்கும் போது கத்த சொல்றாரு, அவன் விசுவாசத்தை கண்டு நீ சுகமாயி படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லல. மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளோதான் இங்கே இருக்கு. ஆம்பிள்ஃபோர்டு, இது ஆம்பிள்ஃபோர்டு பைபிள். இது எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. அது மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரே வரி இது இருக்குது. When Jesus saw their faith, their confidence in God through him, he said to the paralyzed man, son, your sins are forgiven and put away. That is, the penalty is remitted, the sense of guilt removed, and you are made upright and in right standing with God. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எவ்வளவு சொல்றாருன்னா, உன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை பெனால்ட்டி ரிமிட்டட் ஆகிடுச்சு, தூக்கி எறியப்பட்டுருச்சு. த சென்ஸ் ஆஃப் கில்ட், குற்ற உணர்வின் உணர்வு ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் யூ ஆர் மேட் அப்ரைட், உன்னை நீதிமானா மாற்றிருக்கிறேன், எனக்கு உண்மாடி ஒரு ரைட் ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கேங்கிறாரு. ஏன் அவனுக்கு எப்போ விசுவாசம் ஆப்ரேட் ஆகுன்னு வச்சுக்கோங்க, அவன் நிற்கிறான், சுகமாகத்தான் வர்றான். ஆனால் அவனுக்குள்ள உணர்வு இருக்குமா? இருக்கும். 4 பேர் சொன்னாங்க, போப்பா அற்புதம் நடந்திருக்குப்பா, அவருக்கு முன்னாடி வச்சோம்னா அற்புதம் நடந்துருப்பான்னு நினச்சி வந்தாங்க. அவன் என்ன செஞ்சான்னு இவனுக்கு தெரிஞ்சான்னு தெரியல. அந்த ஊரிலே பொல்லாதவனாக இருக்கலாம், போக்கிரியாக இருந்திருக்கலாம். அதனால ஆடுன ஆட்டம் அதிகமாக இருந்தனால கைகால் வாங்கியிருக்கலாம். மேபி, நான் மேபின்னு தான் சொல்கிறாங்க. அவன் பரிசுத்தருக்கு முன்பாக நிற்கிறான், படுத்திருக்கான். அவன் மனதில் என்ன இருக்கும்? அவன் சுகமாக முடியுமா? இவ்வளவு ஒரு தேவனுக்கு முன்பாக, பாவமே அறியாத ஒரு தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னா என்ன சுகமாக முடியுமா? அந்த எண்ணம் வரும்போது தான் கர்த்தர் சொல்றார், மகனே உன் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் காதில் தேன் விழுந்த மாதிரி இருக்குங்க. அவன் சுகமாக முடியுமா? என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா? நான் அற்புதம் பண்ணுவேன். அந்த நேரத்தான் கர்த்தர் சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு. அந்த வார்த்தை கேட்டோன்னா விசுவாசம் அப்படி எழும்பியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினச்சிருப்பான்னா, இனி என் சுகத்தை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. நான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேனா, என் பாவங்கள் முற்றிலுமாக என்னை விட்டு நீக்கப்பட்டுருச்சுன்னா நான் சுகத்தை பெறுவதற்கு ஒரு தடையும் கிடையாது. அத்தனை தடையும் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். பிசா சொல்லியிருப்பான், நீ தகுதியான ஆளா, நீ அங்கே செஞ்ச, நீங்க என்ன செஞ்ச, நீ எத்தனை பேர் ஏமாத்தனை உனக்கு தெரியாதா, நீ ஊருக்கு ஒரு வேஷம் போடுறவன் 1000 சொல்லியிருப்பான். சொல்ல இருக்க மாட்டானா? நமக்கு தெரியுங்க. உங்கள்கிட்ட பிசாசு பேசுனதே இல்லை? சில நேரத்தை பேசுவான். வேதம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து எல்லாம் பிசாசு சொல்லுவான். பாவங்கள் கழுவப்பட்டிருக்கா, ரத்தத்தால் சுத்திகரிக்க. நீங்கள் சுத்திகரிச்சிங்க சொல்லலை, நீங்கள் சுத்திகரிச்சிங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். நான் போனேன் 3 நாள் கூட்டத்துக்கு போனேன், அதான் டேஞ்சர். அவர் உங்களை கழுவி இருக்கிறார், அவர் உங்களை சுத்தி இருக்கிறார்ன்றா உங்களால் சுகத்தை பெறுவதற்கு ஒரு தடையும் கிடையாதுன்னு அர்த்தம்.
அந்த தடை முற்றிலுமாக நீக்கப்பட்டது. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக அத்தனை அற்புதங்களையும் அத்தனை சுகத்தையும் பெற முடியும். அதுக்கப்புறம் தான் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எப்போ சொன்னார்? மனிதன் மகனே பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. பாவம் மன்னிச்சு நீதிமானாக்கப்பட்ட, எனக்கு மட்டும் ரைட் ஸ்டாண்டிங் கொடுக்குறேன், குற்ற உணர்வு தூக்கி எரிஞ்சாச்சுங்கிறாரு. அந்த உணர்வு இருந்தால் தாங்க அற்புதமே வரும். எனக்குள்ள சரியில்லை, நான் அது சரியில்லை, அற்புதமே நடக்கும். உங்கள் மேலே அற்புதத்தை அப்படி கொட்டினா கூட தாமரை ஒட்டாதுங்கிறாங்க தெரியுமா? நான் தாமரை இலைய சொன்னேன், நீங்கள் எதே சொல்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு. ஒட்டாது. ஏன் ஒட்டாதுன்னா குற்ற உணர்வு. லுக்கா 5. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை என்று பாவங்களை மன்னித்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, ஒரு இருதயங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறது எளிதா, ஒரு நடக்க முடியாத ஒரு பேரலைஸ்டான ஒரு மனிதனை பார்த்து நீ எழுந்து நட என்று சொல்லுவது எளிதா? எது எளிது? நமக்கு அதான் எளிதாக தெரியுது. அதான் பிரச்சனையே. ஒரு மனுஷன் பெரிய பாவம் செஞ்சிருக்கான், பொல்லாத பாவம் செஞ்சிருக்கான். மகனே வா, மகனே, நீ எந்த பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். வா மகனே வா. கர்த்தர் உன்னை பாவத்தை மன்னிச்சு உன்னை புது சிருஷ்டியாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது ரெட்டி தாங்க. ஆனால் 2 காயும் விளங்காதியான்னா இது வித்தியாசமான பிரச்சனை. அது வேற, அது ஈஸி. ஆனால் இது வித்தியாசம். தேவனுக்கு 2 ஒன்று. கவனிங்க, 2 ஒன்றுங்க. அது நல்ல அற்புதமான வசனங்க. இவன் தலைவலியில் வரலை, ஒத்த தலைவலியில் வந்தான்னு சொல்லலை. அவன் பேரலைஸ்டுனா கை கால் விளங்காதவன், அவன் சுகமானான். நீங்கள் பேரலைஸ்டிலிருந்து சுகமாகலன்னா தலைவலியிலிருந்து சுகமாக முடியாதுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், அது பெருசு, இது சிறுசு. நீங்கள் பக்கவாதத்திலேருந்தே சுகமாக முடியலன்னா தலைவலியிலிருந்து சுகமாக முடியாது. தேவனுக்கு தலைவலியும் ஒன்று தான், பக்கவாதமும் ஒன்று தான். தேவனுக்கு எல்லாம் ஒன்று தான். தேவனுக்கு பெரிய வியாதி, சின்ன வியாதி. தேவன் உங்களை பாவங்களை மன்னிச்சாரா? எந்த பாவத்தை மன்னிச்சார்? சின்ன பாவமா பெரிய பாவமா? அப்போ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்காருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வியாதியும் சுகமாக்குவார்னு அர்த்தம். தேவனுக்கு முடியும். நான் எங்கே பிரச்சனை? நமக்கு பாவம் மன்னிக்கப்படுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பக்கவாதத்திலும் சுகமாகிறது கஷ்டம். ஏன்னா அது நரம்பு மண்டலத்தில் இருக்கிற வியாதி. மூளையிலிருந்து ஸ்கேன் பண்ணி ஈஜி எடுத்து பார்த்தா தெரியும் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். இதுக்கு நம்ம நீரோ டாக்டரை பார்த்து அவர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒரு 30 வருஷம் சாப்பிட்டோம்னா இங்கிட்டிருந்து கோணிடும். அப்புறம் அங்கிட்டு நம்ம பகுத்தறிகிறோம். கவனிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. விசுவாசிக்கிறீங்களே? தேவனால் நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட் இருக்கு. தேவன் நினைச்சாரும் ஒரு ஆர்கனை உருவாக்க முடியுங்க. ஏன்னா கிரியேட்டர், வானத்தையும் பூமியும் சிஸ்டத்தை கிரியேட்டர். நல்லா கவனிங்க, நீங்க சுகமாக்க முடியும்னு சொல்லலை, நான் சுகமாக்க முடியும்னு சொல்லலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சுகமாக்கிறோம் சொல்லலை. சில கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் சுகமாக்கிடுவீங்களா? வாய்ப்பே இல்லை. நான் அற்புதரா? எனக்கு என்னைக்கு நான் சுகமாக்க முடியும்னு நினைக்கிறேன்னா அன்னைக்கு தான் நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ நான் சுகமாக்கலையே, நான் வைத்தியனா, நான் அற்புதனா? ஏன் வேலை என்ன? பிரசங்கம் பண்ணணும், விசுவாசத்தை சொல்லி கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், அதை ரிசீவ் பண்ணணும். ஒரு வட்டம் ஓரல் டாக்டர்ஸ் கேட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறீங்க, அவன் செத்துப்பிட்டான், என்ன பண்ணுவீங்க? அடுத்தவனை ஜெபம் பண்ணுவேன். அடுத்தவன் செத்துட்டான், அடுத்தவன் ஜெபம் பண்ணுவேன். அடுத்தவன் செத்துட்டான், அடுத்தவன் ஜெபம் பண்ணுவேன். சாகிறது அவன் வேலை, நான் ஜெபிக்கிறது ஏன் வேலை, சொஸ்தமாக்குறது அவர் வேலை. அவன் விசுவாசிக்காம போனான்னு நான் என்ன பண்ணுவேன்? அவன் சுகமானு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் சுகமாக்க சித்தமுள்ளவராக இருக்காரு.
நீ பல காரியத்தை நினைச்சு செத்து போயினா அதுக்கு நான் காரணம். அடுத்த ஆள்வா நெஸ்ட்டுமே சாகிறதுக்கு இல்லைங்க, சிவம் பண்ணி சுகமாக்குறதுக்கு. அந்த மனுஷனோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. பல முடவர்கள் மரித்தோர் உயிரோடு எழும்புனாங்க. ஏன்? அந்த மனதில் அவருடைய வேலை சுகமாக்குறது கிடையாதுங்க. உங்கள் வேலையும் கிடையாது, என் வேலையும் கிடையாது. என் வேலை என்ன? பிரசங்கம் பண்ணுறது, ஜெபிக்கிறது. கைவுது சொல்லுங்க, நான் அற்புதத்தை விசுவாசிக்கிறேன். தேவன் என் சூழ்நிலைகளில் செயல்பட்டு சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாக்குவார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். எது எளிசு? பாவம் மன்னிக்கப்படுகிறது எளிதா, பக்கவாத்திலும் சுகமாகிறது எளிதா? பாவம் மன்னிக்கப்படுகிறது எளிதுன்னா சுகமாகிறதும் எளிது. நீங்க பாவம் மன்னிக்கப்பட்ட எளிதானே, அப்ப சுகமாகிறது எளிதுதான். எந்த வியாதி, ஐயோ அந்த வியாதி அல்ல, எளிது, சுகமாயிரலாம். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும்ல. பாவம் உங்களுக்கு சும்மாவாங்க மன்னிச்சாருங்க. பாவம் மன்னிக்கிறதுக்கு அவர் கொடுத்த கிரையை எவ்வளோ தெரியுமாங்க? மிகப்பெரிய கிரையம் கொடுத்தவங்களை மன்னிச்சிருக்கிறாருங்க. மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியான வேலை இல்லை. பரிசுத்தமுள்ள தேவனுடைய சரீரம் பித்து எரியப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அதனால தான் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் ரத்தம் சிந்தப்படுவதற்கு சரீரம் கீறப்பட்டுச்சு. கீறப்படுகிற நேரத்தில் ரத்தம் வந்துச்சு. ரத்தத்தினால பாவம் மன்னிப்பு உண்டாச்சு, கீறலினால சுகம் உண்டாச்சு. இங்கே பாவம் மன்னிப்பையும் சுகத்தையும் வேறு பிரிக்கவே முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையா? எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கர்த்தர் பாவத்தை மன்னிப்பாரா? எந்த பாவமாக இருந்தாலும். அப்போ எந்த வியாதியினாலும் சுகமாக்க முடியும். அதனால் கர்த்தர் முதல்ல அவனுக்கு சுகத்தை மினிஸ்ட்ரி பண்ணலைங்க. சுகத்தை அவனுக்கு சொல்லலை. முதல்ல அவனுக்கு எதை சொல்கிறான்னா பாவம் மன்னிப்பை பற்றி பேசுகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்னாகும்? குற்ற உணர்வு நீங்கிரும். குற்ற உணர்வு நீங்க என்னாகும்? விசுவாசம் ஆப்ரேட் ஆகிரும். அது வரை நீங்கள் விசுவாச செய்தியை கேட்டால் கூட குற்ற உணர்வு இருக்கிற வரை, அவமானத்தின் உணர்வு இருக்கிற வரை சுகமாகாது. அவன் சொல்கிறாரு, நீ மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, குற்ற உணர்வோடு நீக்கப்பட்டுச்சு, நீதிமான் ஆயிட்ட. அவன் பெரிய ஆளு இருக்குங்க, சூப்பர் ஆளுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, நான் நீதிமானா? அப்போ இந்த சரீரத்தில் வியாதி இருக்கிறது கூடவே கூடாது. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, நீதிமானா? அப்போனா உங்கள் சரீரத்தில் வியாதியோ பலவீனம் இருப்பதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உரிமை மீறப்படுகிறதுன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களாங்க? இல்லை பாஸ்டர், நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? ரைட்டுங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? மன்னிக்கப்பட்டுச்சா? பாவம் மன்னிப்பு உண்டாயிருச்சா? எவ்வளோ பாவத்தை மன்னிச்சாரு? எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். அவருடைய பார்வையில் உங்களை பார்க்கும்போது பரிசுத்தமுள்ள குற்றம் சாட்டப்படாதவனே பார்க்கிறார். ஃபாதர் ஒரு பாட்டு எழுதினார் பார்த்தீங்களா? குற்றம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான்னு சொல்லலாம். அவன் ஹிஸ்ட்ரி வச்சிருப்பான். அவன் 3 தலைமுறை ஹிஸ்ட்ரி சொல்லுவான். பரலோக பிதா பார்க்குறார் பாவம் செய்யாத, பாவமே தெரியாத ஒரு மகனை போல பார்க்குறார். ஏன்? பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கீங்களா? அப்படின்னா சுகத்தையும் பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். பாவம் மன்னிப்பு எப்படி பெற்றீங்க? சிலுவையில் என்ன நடந்துச்சு? ஆண்டவரை எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக உங்களுடைய உதிரம் முழுக்க சிந்தப்பட்டுச்சு. அவரை ஆண்டவர்னு சொன்னோமென்றால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்ம நீதி மணக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறான் இருக்கு. மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன், ஆண்டவரை என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நிமிடமே முற்றிலுமாக கழுவி பரிசுத்தப்படுத்துறார். சுகம் பெருசா, பாவம் மன்னிப்பு பெருசா? பாவம் மன்னிப்பு தாங்க பெருசு, சுகம் சிறுசுங்க. நம்ம நினைக்கிறோம்னா சுகம் தான் பெருசு, முடக்குவாதம் தான் பெருசு, பாவம் மன்னிப்பு சிறு. பாவம் மன்னிப்பு தாங்க பெருசு. பாவ மன்னிப்பிலிருந்தே நம்ம விடுதலை ஆகியிருக்கோம்னா, மரித்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்றால் சுகமாவதும் எளிது. ரட்சிக்கப்பட்டீங்க, ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, செய்யுங்கன்னு சொல்லலை, செஞ்சிட்டீங்க.
இப்போ என்னை பற்றியே நீங்கள் எதோ பேசிட்டீங்க வச்சுங்களேன், இங்கே பேசலை, வீட்டில் போய் அந்த அதில் என்ன நினச்சிருக்கான் அப்படி எதோ சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், நீங்கள் அதை வந்து மன்னிப்பு கேட்கல, கத்தட்டையும் கேட்கல, ஏன்ட்டையும் கேட்கல, அதுவும் மன்னிக்கப்பட்டிருக்குங்க. அக்கா சொல்லாதீங்க போய், அது ரிஸ்க்கு. அதுவும் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்கிறத உணரணும். எப்பப்பெல்லாம் போனீங்க எதுக்கு நேர போகிறோம், சிலுவைக்கு நேர போகிறோம். ஆண்டவனை சிந்தின ரத்தத்துக்காக நன்றி. அந்த ரத்தம் என்ன என்னை கழுவுது, சுத்திகரிக்குது அப்படி நினச்சிங்கன்னா உங்களை மனதில் இருக்க அந்த குற்ற உணர்வையும் கத்தர் நீக்கிறார். அதே நேரத்தில் வியாதிப்பட்டாலும் நீங்கள் எங்கே போகணும், சிலுவைக்கு போகணும். சிலுவையில் ஒரு பட்ட பாடுகள் எண்ணி பார்த்தீங்கன்னா சுகமாகலாம். திரும்பி வாசிப்போம் 24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். முதல்ல வரும்போது பேரலைஸ்டு, இப்போ போகும்போது அல்லேலூயா ஆமென் சோத்திரம். சீனுடைய தலைகளாக மாறிடுச்சு. ஏன்? குற்ற உணர்வு நீங்கிருச்சு, அவமானத்தினோடு நீங்கிருச்சு. இனி நான் பாவி கிடையாது, இனி நான் கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான். இனி நான் வியாதியில் படுத்து கிடப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. இப்போ உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? ப்ரூஃப் என்ன? உங்கள் பாவம் மன்னிக்கணும் ப்ரூஃப் சொல்ல முடியாது. பாவம் மன்னிக்க சொல்லணும் ப்ரூஃப் காமிங்க. இப்போ இல்லைங்க, இப்போ எஸ் சாரு வர்றாங்க, எனக்கெல்லாம் வரலை. நீங்கள் இந்திய குடிமகனா ஆதாரத்தை காட்டுங்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? ஆதாரத்தை காமிங்க எனக்கு. ஆதாரம் என்ன? நீங்கள் சுகமாகிறது தான் ப்ரூஃப். நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலையான ப்ரூஃப் என்ன? நீங்கள் சுகமாகிறது தான் ப்ரூஃப். அதனால தான் சொல்கிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அறிந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு போங்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கணும்? பூமியிலே வியாதிகளை குணமாக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் சொல்லலை, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறியும்படி உன் படுக்கையை எடுத்துக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? ப்ரூஃப் எங்க? சுகம் ப்ரூஃப், தரித்திரத்திலிருந்து விடுதலையாவது ப்ரூஃப், மன வேதனையிலிருந்து விடுதலையாவது ப்ரூஃப். எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாகவே இருந்தார், இப்போ ஆள் பார்த்து ஆள் அப்படி பறக்கிறார். யாருன்னா அதான் ப்ரூஃபு. ஒரே கவலையாக இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணிங்க. ப்ரூஃப் இல்லை. வேறு நாட்டு பிரஜை, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. அதான் ப்ரூஃப். என்ன நடந்துச்சு? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்னு இருக்குங்க. கர்த்தரை துதிச்சாங்க, மேக்னிஃபை பண்ணாங்க. ஆம்பிளிஃபைட் பேர் 25-26. இன்ஸ்டன்ட்லின்னா உடனே the man sit up before them, picked up what he had been lying on and went away to his house, recognizing and praising and thanking God. 26. An overwhelming astonishment and ecstasy seized them all, and they recognized and praised and thanked God. They are filled with and controlled by reverential fear and kept saying, we have seen wonderful and strange and incredible, unthinkable things today. அதாவது பயபக்தியோடு மரியாதையோடு கர்த்தரை துதிச்சிட்டு போனாங்க. மகிமையான, வினோதமான, ஆச்சரியமான, சிந்திக்க முடியாத காரியங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன் நடந்துச்சு? பிரசங்கத்தை கேட்டாங்க, வல்லமை ரிலீஸ் ஆச்சு, குற்ற உணர்ந்து ஒரு மனுஷன் நீங்கன்னா விசுவாசம் செயல்படுச்சு. அப்போ வல்லமை, அற்புதம், ஆச்சரியமான காரியம் நடக்கும். நல்லா கவனிங்க, வேதம் முழுக்க படித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் படித்து பாருங்கள். எப்பப்பெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குதோ தேவனோட நாமம் மையப்படுது. நமக்கு அற்புதமும் செய்யக்கூடிய சக்தி வேணுமா? வேணும். எதுக்கு? நம்ம ஒரு ஆளும் காமிக்கிறக்கா? கிடையாது.
ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மட்டும் அற்புதங்கள் கூடிய சக்தி வேணும். கேட்குறதே தப்பு. நீங்கள் அவருக்கு அவைலபிளாக இருக்கணும். அவர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட்டு அற்புதங்கள் நடக்கும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். இயேசு பூமியில் இருந்தாருங்க. அவர் சுயமாக ஒன்றும் சொல்லலை, சுயமாக ஒன்றும் பேசலை. இன்னைக்கு யாரை சுகமாக்கலாம் அவர் போல கர்த்தர் அவர் லீட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், நான் சுயமாக ஒன்றும் பேசுவது கிடையாது, சுயமாக ஒன்றும் செய்வது கிடையாது. அவர் செய்கிற காரியத்தில் பிதாவாய் தேவன் மகிமைப்பட்டார். அப்போ 2ஆம் அதிகாரம் பாருங்க, திரளான ஜனங்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க, பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்குது. பேதுரு யூஸ் பண்ணார், யூஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணார். ரிசல்ட்டு 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. 3ஆம் அதிகாரத்தில் பிறவியிலேருந்து ஒரு சப்பானி அவனை சுகமாக்குற, அடுத்த வாரம் அதை பார்ப்போம். பிறவிலேருந்து ஒரு சப்பானி அவன் சுகமாக்குறான். சுகமானதுக்கப்புறம் அவன் கர்த்தரை துதித்து மகிமைப்பட்டு குதித்து எழுந்து நடந்து போனான்னு இருக்கு. அதுக்கப்புறம் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, எங்களை நோக்கி பார்க்கறது என்ன, எங்கள் சுய சக்தியோ எங்கள் சுய பக்தியோ இல்லைங்கிறாரு. காஸ்பல் பிரசங்கம் பண்ணுறாருங்க. நல்லா கவனிங்க. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனில் 3000 பேர் ஒரே நேரத்தில் ரசிக்கப்பட்டாங்கன்னா பெரிய அற்புதம் தெரியுமா? அப்புறம் 5000 பேர். அப்போ இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனில் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் 30 லட்சம் பேர் ரசிக்கப்படுறாங்க. அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனில் 3000 பேர் ஹியூஜ். அப்போ ஒவ்வொரு நாளும் 30,000 பேர் 50,000 பேர் ரசிக்கப்படணும். அதுக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், சபையில் நடக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா தேவன் ஜீவிக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப். இது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ப்ரூஃப். அதனால் அது விசுவாசிங்க. விசுவாசியோட கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படணுங்கிற எதிர்பார்ப்போடு போங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் நல்லவராக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனப்பட்டவனு ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இயேசு நாமத்தில் எங்கள் சபையில் எங்கள் குடும்பங்களில் உறுதிப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்பி வைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தப்பி வைத்து சுகத்தோடு வாழ பண்ணுகிறதுக்காக நன்றி. வியாதி ஆனால் கூட வியாதியிலிருந்து சுகமாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்து எங்களை சுகத்தோடும் ஜீவனோடும் வாழப்படுகிறதுக்காக நமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. எங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ப்ரூஃபாக வியாதிகள் முழுவதும் நீக்கப்படட்டும் கர்த்தாவே. நாம் மகிமைப்படட்டும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த தேவன் வியாதிகள் அனைத்தையும் நீக்கி ஜீவனோடும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.